அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துஆக்களில் மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று அந்த மனிதருடைய கஷ்டங்கள் நீங்கும், அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு வந்தடையும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு இமாம் தன்னிடத்திலே அவர்கள் வரக்கூடிய அந்த மனிதர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுடைய அந்த மனிதர்களுக்கும் இஸ்திக்ஃபாரை ஓதுமாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர் ஒருவர் கூறுகின்றார்கள், அதாவது ஒரு மனிதர் வந்தார் இமாமிடத்திலே, அவருடைய பிரச்சனையை கூறினார். அந்த மனிதருக்கு அந்த இமாம் கூறினார்கள், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார்கள் செய்யுங்கள் என்று. சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் வேறு விதமான பிரச்சினைகளை அந்த இமாமிடத்திலே கூறினார்கள். அதற்கும் இமாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக. அதே போன்று இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வந்தார். அவர் வேறு விதமான பிரச்சினைகளை இமாமிடம் கூறினார்கள். அதற்கும் இமாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக. இதனை கவனித்த அந்த மாணவர் இமாமிடத்திலே சென்று, 3 நபர்களும் வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக உங்களிடத்திலே வந்தார்கள், நீங்கள் எல்லோருக்கும் இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு அந்த இமாம் கூறினார்கள், இஸ்திக்ஃபாரின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. அதனால் தான் நான் இஸ்திக்ஃபாரை ஓதுமாறு அந்த மனிதர்களுக்கு கூறினேன் என்பதாக அந்த இமாம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபாரிலே மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மீண்டும் ஒரு முறை அதனை ஓதுகின்றேன். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவ மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக இதனுடைய பொருள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்திற்கு முன்பாக இறந்து விடுகிறாரோ அவர் சுவர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பே இறந்து விடுகிறாரோ
அவரும் சுவர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்பதாக ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.